வணக்கம் நண்பர்களே. சிக்கலான சென்ற தலைமுறை. இங்கேயும் நான் எல்லா பெத்தவங்களையும் குறை சொல்லலை, விதி விலக்குகளை தவிர்த்திடலாம் சகாக்களே. சென்ற தலைமுறை பெத்தவங்களுக்கு என்ன சிக்கல்னா, அவங்க வளர்ந்த மாதிரியே பிள்ளைங்களும் வளரணும்னு ஆசைப்படுறது முதல் தப்பு. அபத்தம் இல்லையா இப்படி ஆசைப்படுறது? இந்த காலம் மட்டும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. சென்ற தலைமுறை பெற்றவங்க பிள்ளைகளாக வளர்ந்த காலகட்டம் வேற, அவங்களுக்கு பிள்ளைங்களாக வளர்ந்தவங்களோட காலகட்டம் வேற. சென்ற தலைமுறை வளரும் பொழுது பெரும்பாலும் பெரிய குடும்பமாக இருந்திருக்கும். அதாவது ஒரு குடும்பத்திலேயே குறைஞ்சது 6 பிள்ளைங்களாவது இருந்திருப்பாங்க. அப்போது முதல் குழந்தைக்கு என்ன விதமான கவனிப்பு இருந்திருக்கும்? கடைசி குழந்தைய பெற்றவங்க கவனிக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஏன்னா முன்னாடி பிறந்தவங்களே கடைசி குழந்தைய நல்லா கவனிச்சிருப்பாங்க. ஆனால் யாருக்குமே அவங்க இஷ்டப்பட்டது கிடைச்சிருக்காது. அதுக்கான காரணமே பெரிய குடும்பம்னு சொல்லியே கடந்திருப்பாங்க. அப்புறம் அதில் தட்டு தடுமாறி சில பேர் படித்து மேலே வந்துடுவாங்க. இப்போது இவங்கெல்லாம் பெற்றவங்களாக மாறும்போது அளவான குடும்பம்தான் அனைவருக்கும் அழகுன்னு விழிப்புணர்வெல்லாம் வந்துடுச்சு. அதனால் பெரும்பாலும் அளவான குடும்பமாக அமைச்சிக்கிட்டாங்க. இதுவரைக்கும் எல்லாத்தையும் சரியாக செஞ்சவங்க தன்னோட பிள்ளைங்களை வளர்க்கும்போது தடுமாறி போகிறாங்க. ஏன்னா குழந்தைங்களை வளர்க்கும்போது ஆரம்பத்தில் அவங்க ஆசைப்பட்டது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவாங்க. அப்புறம் திடீர்னு பிள்ளைங்களோட அடாலசன்ஸ் ஸ்டேஜ் வரும்போது தான் அவங்க வளர்ந்த விதமே ஞாபகத்துக்கு வரும். அதோடு முடிஞ்சது. நாங்கள் அப்படி வளர்ந்தோம், இப்படி ஓடணும்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் தங்களோட பிள்ளைகளையே அவங்களோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இங்கே இருந்து தான் சென்ற தலைமுறை பெற்றவங்க தடுமாற ஆரம்பிக்கிறாங்க. பிள்ளைகளோட அடாலசன்ஸ் ஸ்டேஜ்ன்றது ரொம்பவே சிக்கலான காலகட்டம். நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன், சென்ற தலைமுறை பெற்றவங்க அடாலசன்ஸாக இருந்தபோது சூழலே வேற. இந்த சிக்கலான காலகட்டத்தை கையாளுறதுல தான் சென்ற தலைமுறை பெற்றவங்க தடுமாறி போகிறாங்க. இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருக்குது. அவங்களுக்கு கவனச்சிதறல்களும் நிறையவே இருக்குது. மீடியா, டெக்னாலஜி, இப்படி ஏகப்பட்ட டைவர்ஷன்ஸ் இருக்குது. இதையெல்லாம் ஓவர் கம் பண்ணித்தான் அவங்க படிக்க வேண்டியிருக்கு. ஆனால் இது எதையுமே புரிஞ்சிக்காம காசை மட்டும் செலவு பண்ணிட்டா எல்லா பெற்றவங்க நினைக்கிற மாதிரி நடந்துக்கணும்னு எதிர்பார்த்து அவங்களுக்கு அழுத்தம் தர்றது தான் பிள்ளைங்க உங்ககிட்ட இருந்து விலகி போகிறதுக்கான முதல் காரணமாக நான் நினைக்கிறேன். அப்போல்லாம் ஒரு குடும்பத்தில் நிறைய கூட பிறந்தவங்க இருப்பாங்க. ஒருத்தர் படிக்கலைன்னா இன்னொருத்தர் படிப்பிலே ஆர்வமாக இருந்திருப்பாங்க. ஆனால் பெற்றவங்க யாருக்குமே ப்ரெஷர் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் கம்பேரிசனே இருக்காது. அங்கே படித்தவங்க வேலைக்கு வந்திருப்பாங்க, படிக்கலைன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தொழிலை பார்க்க போயிடுவாங்க, அவ்வளவுதான். ஆனால் பெற்றவங்களுக்கு எல்லாரும் ஒன்று தான். ஆனால் இது மாறி இருந்தது சென்ற தலைமுறை பெற்றவங்க கிட்ட. அவங்களுக்கு ஒரு குழந்தையோ இல்லைன்னா 2 குழந்தைகளோ தான் இருக்கும். அவங்களுக்குள்ளேயே எல்லாத்துக்கும் கம்பேர் பண்ணபடியே வளர்ப்பாங்க. அப்படி ஒரு வீட்டில் 2 குழந்தைங்க இல்லைன்னா உடனே பக்கத்து வீட்டு குழந்தைங்க கூட கம்பேர் பண்ண வேண்டியது. இது அவங்க வளர்ந்த பின்னாலே உங்களை விட்டு விலகி போகிறதற்கான அடுத்த காரணம். காலம், சூழ்நிலை, டெக்னாலஜி இதையெல்லாம் வேகமாக மாறியிருக்கு. ஆனால் சென்ற தலைமுறை பெற்றவங்களோட மனோபாவம் மட்டும் மாறாததும் சிக்கலுக்கான இன்னொரு காரணம். உடனே அப்போ குழந்தைங்களை எதுவுமே சொல்லாமல் வளர்க்கணுமான்னு சண்டைக்கு வந்துடாதீங்க. நான் அப்படி சொல்லலை. காலம் சூழ்நிலைக்கு தகுந்தபடி ஆட்டிடியூடை மாற்றிக்கணும்னு தான் சொல்கிறேன். எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பாவாக இருந்தால் இப்படி நான் செய்கிற மாதிரியெல்லாம் செய்ய மாட்டார், நாங்கள் கேட்டதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கல, இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே செய்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு தடவை 2 தடவை சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் மூச்சுக்கு 300 தடவை இதை சொல்லியே செலவு பண்ணால் அவங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. அப்போதைக்கு காரியம் ஆகணும்னு அமைதியாக இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பின்னால் ரிஃப்ளெக்ட் ஆகும். யாருக்கு செய்கிறீங்க? தெருவில் போகிறவங்களுக்கா? நீங்கள் பெற்ற குழந்தைகளுக்கு தானே. அதையே சொல்லி காட்டணும். எப்பவும் அவங்க வளர்ந்த விதத்தோட கம்பேர் பண்ணிக்கிட்டு இப்படி இருந்தால்
நீ உருப்பட மாட்டே, தண்டசோறு அப்படின்னு எல்லாம் பெத்த குழந்தைகளை சொல்லிக்கிட்டே இருந்தா அவங்க மனசில் வெறுப்பும் வெறுமையும் தானே வரும். உங்கள் கனவுகள் எல்லாம் அவங்க கிட்ட திணிச்சா அது எப்படி? அப்புறம் அவங்க கனவுகளை அவங்க பிள்ளைங்க கிட்ட திணிக்கணுமா? அவங்கவுங்க கனவுகளை அவங்கவுங்க காண்றதும் அதை நிறைவேற்ற ஆசைப்படுறதும் தானே இயற்கை. சென்ற தலைமுறை பெற்றவங்க மாணவர்களாக இருக்கும்போது 80 மார்க் வாங்கினாலே ரொம்ப ஸ்டூடியஸான ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தலைமுறை பிள்ளைகள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது 98 வாங்கினாலும் கட் ஆஃப் பத்தாதுன்ற நிலைமை வந்துடுச்சே. அப்போது அவங்க எவ்வளவு அழுத்தத்தில் இருப்பாங்க? அது புரியாமல் அவங்க கிட்ட அவனை பாரு இவனை பாருன்னு சொல்லி கடுப்பேற்றிக்கிட்டே இருந்தால் எப்படா இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கான வாய்ப்பு கிடைச்சதும் கிளம்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க விருப்பத்துக்கு படிக்க விடாமல் இவங்க படிக்க நினச்சதை படிக்கணும், அவங்க விருப்பத்துக்கு தான் வேலைக்கு போகணும்னு அடுத்தடுத்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் பெற்றவங்க மேலே வெறுப்பு தானே வரும். அப்புறம் சென்ற தலைமுறை பெற்றவங்களால் ஒத்துக்கவே முடியாத முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. அது என்ன? அதை பற்றி அடுத்த வாரம் பேசலாமா? நன்றி, வணக்கம்.